அவர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கந்த சஷ்டி விரதமானது அக்டோபர் 22ஆம் தேதி நல்லபடியாக எல்லாரும் தொடங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் நல்லபடியாக முருகனை நோக்கி என்னுடைய பிரார்த்தனைகளையும் வச்சு நல்லபடியாக தொடங்கியிருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லாத்துடைய பிரார்த்தனைகளும் நிறைவு பெறணும் அப்படின்னு நானும் உங்கள் சார்பாக முருகனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். 22ஆம் தேதி நல்லபடியாக எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற போகுது திருச்செந்தூரில். 28ஆம் தேதி திருக்கல்யாணத்துடன் நிறைவு பெறுது இந்த கந்த சஷ்டி விரதம். ஸோ இந்த கந்த சஷ்டி விரதத்தில் என்ன நைவேத்தியங்கள் வச்சு படைச்சி நம்ம சாமி கும்பிட்றது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் வச்ச விஷயங்களை, நான் கடைப்பிடிக்கிற விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் நாள் கோதுமை புட்டு வச்சு நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணேன். 2வது நாள் பருப்பு பாயசம் வச்சு நைவேத்தியமாக வச்சு முருகனை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். 3வது நாள் எலுமிச்சை சாதம் வைக்க போகிறேன். அடுத்த நாள் தேங்காய் சாதம். அதுக்கு அடுத்த நாள் முருகனுக்கு ரொம்பவே பிடிச்ச, ரொம்பவே உகந்த தேனும் தினைமாவும் வச்சு சாமி கும்பிடணும். அதுக்கு அடுத்த நாள் சர்க்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். அண்ட் ஃபைனல் நாள் 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சு கல்யாண விருந்து படையல் போட்டு நம்ம முருகனை பிரார்த்தனை செஞ்சுக்க போகிறோம். கல்யாண விருந்து அப்படின்னாலே எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். தலைவாழை இழை போட்டு சாதம், சாம்பார், பருப்பு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, 2 வகையான பாயசங்கள், வைக்க முடியல அப்படின்னா ஒரு வகையான பாயசம் கூட போதும். இதெல்லாமே வச்சு நல்லபடியாக நம்ம முருகனை நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இந்த கந்தசஷ்டி விரதத்தில் கண்டிப்பாக நம்ம கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகழ், சண்முக கவசம், பகை கடிதல், இந்த மாதிரி முருகனுடைய பாராயண பாடல்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது. கந்தசஷ்டி கவசம் 26 முறை கேட்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். முடியலை அப்படிங்கிறப்போ ஒரு தடவையாவது நம்ம வாயால் கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க. இந்த விரதத்தில் இருக்கிறவங்க கோவமாக பேசுகிறது, கோவமான வார்த்தைகளை சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு முருகனை நோக்கி, முருகனை நினச்சி நம்மளுடைய பிரார்த்தனைகளை வச்சு முருகனை நமக்கு தெரிஞ்ச முறையில் நல்லபடியாக பிரார்த்தனை செய்யலாம். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்மளுடைய பிரச்சனை